இன்றைக்கி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, 2 முட்டை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய். முட்டை ஆப்ஷன் தான். வேணுங்கிறவங்க முட்டை சாப்பிடாதவங்க முட்டை போட தேவையில்ல. கூட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ எப்படி பிசையலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஒரு பேசினில் மாவு போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். வேணுங்கிறவங்க ஒரு முட்டை கூட போட்டுக்கலாம். நாங்கள் நல்லா சாஃப்டாக வரணுன்னுக்கோசரம் 2 முட்டை போட்டிருக்கோம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு முட்டை போதும். இப்போ நல்லா அந்த முட்டை மாவோட கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். முட்டையும் உப்பும் நல்லா கலந்துக்கணும் மாவோட. நல்லா மாவை இழுத்து வச்சு பிசையணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மாவு முட்டையை உப்போட கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட பிசையலாம். நம்ம எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப கொல கொலன்னு போயிடும். சப்பாத்தி மாவு பிசைகிறதோட கொஞ்சம் லைட்டாக கொல கொலன்னு இருந்தால் கொஞ்சம் பரோட்டா நல்லா வரும். பரோட்டா நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. நம்ம எப்படி அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அழுத்தி இழுத்து போட்டு பிசைகிறோமா. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கனால 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதே முட்டை போடாதவங்க 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு வந்துடும். எண்ணெய் போட்டு அந்த மாவுக்குள்ளாரெல்லாம் எண்ணெய் நல்லா ஊறுற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுன்னா நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக வரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம அழுத்தினா கூட. அதே மாவு நல்லா ஊறிடுச்சுன்னா மாவு நல்லா உள்ளார கை போகும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பரோட்டாவுக்கு நம்ம சுற்றி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாவு போட்டு நாங்கள் இப்போ தேய்க்கிறோம். 4 சைடு நல்லா தேய்ச்சிக்குங்க. இது ஃபஸ்ட்டு பரோட்டா போடுறவங்களுக்கு தெரியாதுன்னுக்கோசரம் நான் விசிறாமல் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா ஜிக்ஜாக்காக ஒன்று மாற்றி மாற்றி நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா நல்லா லேயர்ஸ் நிறையா வரும். இப்போ பாருங்கள், நிறையா லேயர்ஸ் இருக்கா. அதை ஒரு அடி அடித்து அப்படியே ஒரு சுற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சு உடனே தோசை சட்டியில் போட்டிங்கன்னா அது சுருண்டுட்டு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுற்றி வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி தோசை சட்டியில் போடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சி தோசை சட்டியில் போட்டுடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை ஃபஸ்ட்டு எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு தோசை சட்டியில் ஒவ்வொன்றா போடுங்க. மாவு ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக அடித்து சுற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் போடுங்க தோசை சட்டியில்.
இப்போ பாருங்கள் நல்லா உப்பிட்டு வருதா, அந்த லேயர்ஸ்லாம் தெரியுதா? பரோட்டா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். நல்லா ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தாலும் நல்லா இதாக வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து அந்த மாதிரி மேலே வந்து கருவல் விட்டுரும். இப்போ தோசைட்டிலேருந்து எடுத்து ஒரு அடி அடித்து வச்சுக்கிட்டிங்க, அது நல்லா அந்த லேயர்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ எடுத்து பார்த்திங்கனாவே அந்த லேயர்ஸ் நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதா? இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வெஜிடபிள் குருமாவுடன் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.